சின்ன சின்ன ஆசைக்கு தான் பொண்ணுகள். அந்த நவநாகரிகமாக உடுத்தக்கூடிய ஒரு பையன் பொண்ணுக்கு மாப்பிள்ளை வந்து ஒரு நாகரிகம், அதாவது வேட்டி கட்டுறவனா இருப்பான். அப்போ இதை எப்படி மாத்துறது? இது பிடிக்காம போகலாம். எது பிடிக்காம போகுது, எப்போ பிடிக்காம போகுது அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது. ஆனால் இதுக்கு கல்யாணமே பிடிக்கல அப்படின்னு சொல்கிறது வந்து சரியான பொருத்தமாக இருக்கா? ஏன்னா இந்த பொண்ணு வந்து சுவிட்சர்லாந்து போகணும், அதாவது கவின்குமாரை கல்யாணம் பண்ணிட்டு சுவிட்சர்லாந்து போகணும்னு சொல்லி ரொம்ப தெளிவாக பிளான் போட்டுட்டு இருந்திருக்கு. சுவிட்சர்லாந்து போகிறதுக்கு அவங்க அப்பா கிட்ட சொல்லிக்க, அப்பா ஹனிமூனுக்கு வந்து நான் சுவிட்சர்லாந்து தான் போகணும்னா, அதனால் என்னம்மா கண்ணு நீ போ, நான் அதுக்கான ஏற்பாடு எல்லா செலவும் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கு. அப்போ சுவிட்சர்லாந்து போகணும்னு நினச்ச பொண்ணு இங்கே இருக்கிற ஊட்டிக்கு போய் ஊட்டியில் இவங்களோட கெஸ்ட் ஹவுஸில் தங்கும்போது இங்கே இந்த கெஸ்ட் ஹவுஸை சுற்றி எத்தனை ஏக்கர் எஸ்டேட் இருக்குது அப்படின்னு விசாரிக்கும் போது சகலமும் நொறுங்கி போகுது அந்த பொண்ணுக்கு. நான் ஏற்கனவே பதிவில் சொல்லியிருந்தேன், ஊட்டியில் எஸ்டேட்டு எத்தனை ஏக்கர் இருக்குதுன்னு அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு தொந்தரவு கேட்டு நச்சரிச்சிட்டு இருந்தார். இந்த மாதிரியான விஷயங்கள் என்ன காரணத்தினால கவின்குமார் அதை சொன்னார், இவங்க என்ன சொன்னாங்க, இன்னைக்கு அந்த சைடில் என்ன நடக்குது, அந்த விவரங்களை சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. இன்னும் வேறு வகையில் அது அவதூறு கலப்பாமல் இருக்கணுங்கிறது தான் அந்த பொண்ணு என்ன சொல்லுது, நீங்கள் இந்த ஆடியோவை இந்த நான் பேசுனதை வெளியே சொல்லுங்கள், இல்லைன்னா நம்ம மேலெல்லாம் என் கேரக்டர் மேலே உங்கள் மேலே எல்லாம் தப்பாக சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு அவ்வளவு பக்குவமாக அது சொல்லிட்டு தற்கொலை பண்ணியிருக்குதுன்னா நம்ம எதையெல்லாம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அதோட உடம்புல காயம் இருக்குது, இங்கிங்க காயம் இருக்குது, இப்படியெல்லாம் சித்திரவதை பண்ணா இதெல்லாம் வந்து நம்ம வந்து என்ன ஆதாரம் இருக்குது? ஒன்றும் கிடையாது. அதில் அந்த ரெக்கார்டிங்கில் ஏதாவது உடலளவில் பாதிக்கப்பட்ட, மனதளவில் பாதிக்கப்பட்ட, ஏன் உடலளவில் பாதிக்கப்பட்டதுக்கு சாட்சி வேணும், மனதளவில் பாதிக்கப்பட்டதுக்கு அந்த பொண்ணு சொன்னதுக்கான சாட்சி வேணும். அப்படி இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்கு அந்த மாப்பிள்ளை வீட்டாருடைய சாட்சியங்கள் வேணும். இதெல்லாம் வந்து கோர்ட்டு தீர்மானிக்கிற விஷயம். நீதிமன்றங்கள் அதை வேலை செய்யும், போலீஸ் அதோட வேலை செய்யும், சட்டம் தன் கடமையை செய்யும். சட்டத்து மேலே நம்பிக்கை வைக்கணும், அதை விட தர்மத்து மேலே நம்ம நம்பிக்கை வைக்கிறோம். அந்த வகையில் ரிதன்யாவுக்கு கண்டிப்பாக நல்ல நீதியை சமூகம் கொடுத்துருக்கு. இல்லைன்னா இப்படி ஒரு பேசுபொருளாக இருக்காது. இல்லைன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன்லைனில் வரதட்சணை கொடுமையில் ஒரு பெண் தற்கொலை அப்படின்னு ஒன்லைனில் ஒரு சின்ன செய்தியாக போயிருப்பாங்க. ரிதன்யா இன்னைக்கு 15 நாட்களாக பேசுபொருளாக தொடர்ந்து போயிட்டே இருக்கிறது காரணம் அது ஒரு உணர்ச்சி பலமாக மக்கள் மத்தியில் இருக்கிறதா. அதனால தர்மம் அந்த பொண்ணை காப்பாற்றிட்டு இருக்கு, சட்டம் தன் கடமையை செய்யும். அந்த கடமையை செய்யறதுக்கான கடமை சரியாக போயிட்டுருக்கு, சட்டம் தன் கடமையை சரியாக செஞ்சிட்ருக்கு அப்படிங்கிறத உணர்வுபூர்வமாக அவங்க அப்பா அம்மாவுக்கு உணர்த்துகிற விதமாக காவல்துறை அந்த நடவடிக்கைகளை துரிதப்படுத்தி அந்த அப்டேட்டடான விஷயங்களை அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தாவே ஒரு அளவுக்கு ஆறுதலாகி அந்த அம்மா சாப்பிடாமல் இருக்கிற அம்மா எந்திரிச்சு